தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் தண்ணீரில் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், தற்போது அங்கு என்ன நிலவரம்? அதாவது சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அதிகாலை 3:30 மணியிலிருந்து தற்போது வரைக்கும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழையானது தூத்துக்குடி நகர்பகுதி மட்டுமல்லாது தூத்துக்குடியின் சுற்றுவட்டார பகுதிகளான புதுக்கோட்டை, கோரம்பள்ளம், காலாங்கரை, தருவக்குளம், வெள்ளப்பட்டி இப்படி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக மாவட்டத்தின் பல இடங்களில் மழை பெய்த போதும் தூத்துக்குடியில் பெரிய அளவிலான மழை பெய்யலை. இன்றைக்கு அதிகாலை முதல் தூத்துக்குடியில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக நகரில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் இருக்கோம். இந்த பகுதியில், அதாவது இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதி வழியாகத்தான் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு பேருந்துகள் செல்லணும். அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளுக்கு காய்கறி வாங்கக்கூடிய அந்த மார்க்கெட்டானது இங்கே தான் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் அனைவரும் இந்த தண்ணீரை கடந்து சென்று தான் பால் மற்றும் காய்கறிகள் வாங்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கார் இன்னும் இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் இந்த பகுதியில் 2 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீரானது சூழக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த மழையானது தூத்துக்குடி நகர் முழுவதும் பெய்கிறதுனால தாழ்வான மற்றொரு பகுதிகளான கடந்த காலத்தில் மழைநீர் வெள்ளம் முழுமையாக தேங்கி இருக்கக்கூடிய முத்தமால் காலனி உள்ளிட்ட பகுதிகளிலையும் லேசான அளவு, அதாவது நிறைய மழை தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது, தற்போது லேசான அளவானது மழை நீரானது தேங்க துவங்கி இருக்கிறது. மாநகராட்சி சார்பில் இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.